Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு செட்டப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மைக்கை கையில் வச்சுன்னு பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டைட்டிலோட கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். எஸ், நான் ஒரு லாஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் போயிருந்தேன் ஒய்ஃப் கூட. ஸோ கல்யாணம் ஆகிட்டு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் லாங் ட்ரைவ். பட் இந்த ரோட்டில் ஓட்டும்போது தெர் ஆர் மெனி டேஞ்சரஸ் இன்சிடென்ட்ஸ். அது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க, ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க மக்களுக்கு சொல்லுவாங்க ஒரு அவேர்னஸாக. ஸோ இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் மட்டுமே தான். ஸோ தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஃபேக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட காரில் பார்த்திங்கன்னா ஒரு டேஷ் கேம் நான் ஃபிட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் என்னென்ன நடக்குது ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் ஆகிடும். நேற்று இல்லை லாஸ்ட் 2 days நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம். அண்டு ஹைவே அதுவே பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு தான் நைட் டைமில் ஓட்டுறது. பட் இந்த ஒன் வே ரோட்லாம் இருக்குல்ல, இந்த தேனி பக்கம் இந்த போடி சைட்லாம் ஒன் வே ரோட்லாம் இருக்குது. நடுவில் பெரிய பெரிய பேரிகேட் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த பேரிகேட்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த ஆன்கமிங் டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஜங்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலதெல்லாம் போட்டு வைக்கிறது இது ஒரு வழக்கம் தான். ஸோ அதில் நான் எந்த ஒரு தவறு பார்த்திங்கன்னா நான் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் டிரைவிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் ஒரு 100% பர்ஃபெக்ட் டிரைவரானு கேட்டால் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். சில குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணுறது உண்டு. பட் அதுலேருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுப்போம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷுவல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நேற்று நடந்தது. பார்த்துட்டு வாங்க. என் முன்னாடி என்ன ஆகுது, ஒரு பேரிகேட் இருக்குது. ஆப்போசிட்டில் வண்டிங்கெல்லாம் பொறுமையாக லைனில் தான் வரணும். என்னோட ஸ்பீடு பார்த்துங்க 16 km/h, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. அந்த கார் பின்னாடியே நான் போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு லாரி என்ன வராரா வந்துன்னு இருக்காருல்ல, சடனா பார்த்தா யாருண்ணே நீ, யாருண்ணே நீ, இங்கே பின்னாடி இவ்வளோ வண்டிங்க க்யூவில் நிற்குது, ஒரு லேன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ணன் மட்டும் லாரியை ஒட்டி ஆல்மோஸ்ட் இடிச்சிருப்பாப்புல நம்ம வண்டியை. பட் ஏதோ டக்குன்னு லெஃப்டில் போய் நான் ரைட்டில் வந்துட்டேன். நல்லா பாருங்கள், டக்குன்னு லெஃப்டில் போயிட்டு நான் ரைட்டில் வந்துட்டேன். ஸோ எவ்வளோ வண்டிங்க க்யூவில் போயிட்டு இருக்கு, எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு. அண்ணன் மட்டும் அப்படி கிடையாதுங்க, அண்ணன் வேற ரகம். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே அர்ஜுனர் வெல்லு ஹரிச்சந்திர சொல்லு இவரோட இல்லை போய்க்காது. ஸோ இந்த இடத்துல லேன் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஃபாலோ பண்ணணும். இந்த லேன் மெயின்டெனன்ஸ் ஃபாலோ பண்ணாதனால தான் நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது. அந்த இடத்துல ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, இல்லைனா நான் இடிச்சிருந்தாலோ அவர் என் வண்டியில் தட்டியிருந்தாலோ 2 வண்டிக்குமே டேமேஜ் ஆகிருக்கும். இது தேவையா? இதுக்கு உங்களோட தாட்ஸ் ஃபீட்பேக்ஸில் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட தாட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிங்கிள் லேன் ரோட், ஒரு பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க, ஆப்போசிட்டில் வண்டிங்க வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சைடில் இந்த லேனில் போகிறவங்க போயிட்டு இருக்கோம். என் முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்குது. நான் ஒரு 16, 20, 25 இந்த கிலோமீட்டர் ரேஞ்ச் ஸ்பீடில் தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற லாரி தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டொயோட்டா எனக்கு தெரியல, ஃபார்ச்சுனர். எல்லா வண்டியுமே க்யூவில் வருது, எல்லாமே லைனில் லேனை ஃபாலோ பண்ணிட்டு வருது. பட் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னாடா லேனு, எனக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீறி பாய்ஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாப்புல. அண்டு நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ இது வேறு வண்டியாக இருந்தால் நீ வீடியோ போட்டிருப்பியா, அந்த வண்டியில் ஒரு கொடி இருக்கே, ஒரு கட்சிக்கான கொடி இருக்கேன்னா சத்தியமாக கிடையாது. நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்மளோட வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்களாலும், முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தாங்களும், இந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ்க்கான ரீல்ஸ் நான் நிறையவே போட்டிருக்கேன். அதில் இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக vlog, இந்த மாதிரி ரோட் சேஃப்டி நடக்கிறதுல ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக அதை நான் பண்ணுறேன். இதில் எங்கே தவறு அப்படின்னா, அவ்வளோ வண்டிங்க க்யூவில் இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு பேரிகேட் இருக்குன்னு தெரியும். சரி, இத்தனை வண்டி க்யூவில் இருக்குது, எதுக்கு ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடையாது. நம்ம ஏன் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு சார் நினச்சிருந்தா ஸ்லோவாக வந்திருக்கலாம். இப்போது நான் லெஃப்ட் எடுத்து ரைட் கட் பண்ணிட்டேன், தேங்க் காட் எதுவும் ஆகலை யாருக்கும். அந்த மனுஷன் கொஞ்சம் என் வண்டியை டச் பண்ணியிருந்தாலோ, நான் அவங்க வண்டியை இடிச்சிருந்தாலோ அங்கே கம்ப்ளீட் சினாரியும் வேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டிரைவர்ஸ்க்கும் அங்கே அவதிப்பட்டிருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த என்னோட லெஃப்ட்டில் 2 வீலர் யாரும் கிடையாது பார்க் பண்ணிவிட்டு. நான் அப்படி கட் பண்ணிவிட்டு போகும்போது தான் ஒரு அக்கா ஸ்கூட்டியில் இருந்தாங்க. பட் எனக்கு லெஃப்ட்டில் யாராவது வண்டி இருந்திருந்தா கண்டிப்பாக இது ஒரு ஆக்சிடென்ட் தான் போய் முடிஞ்சிருக்கும். இது எத்தனை பேர் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து ஹைவேஸில் ஓட்டுறீங்க இல்லை சிங்கிள் லேன் ரோட்ஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா வண்டியில் இருக்கிற எல்லா மிரர்ஸை பாருங்கள். இந்த பேரிகேட் வர ஏரியாவில் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் போகிற காருக்கு எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் நான் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவேன். ஈவன் நான் டிராஃபிக்கில் நிப்பாட்டுறேன்னா கூட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நான் நிப்பாட்டுவேன்.
அந்த ரீசனுக்காக மேபி நான் அந்த இடத்துல எனக்கு சேவ் ஆயிருக்கேன்னு தெரியல. பட் அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே தான் போனாப்புல, யாரையும் இடிக்காமல் போயிருந்தா சந்தோஷம்தான். அண்ட் இதில் என்ன நான் இன்னொரு விஷயம், இது ஜென்ரலாக நான் பேசுகிறேன். நார்மலாக வண்டி ஓட்டுறவங்க இப்படிலாம் ஓட்டுறவங்க இருக்காங்க. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கொடியை வச்சிட்டாலே எஸ் நமக்கு ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன்ஸ் கிடையாது, நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பில்டப் தராங்க. இதை நான் ஒரு கட்சிக்குன்னு சொல்ல, எல்லாருக்குமே சொல்கிறேன். வாட் எவர் த ஃப்ளாக், ஒரு லாயர்னு ஃப்ளாக் வச்சாலும், டாக்டர்னு ஃப்ளாக் வச்சாலும், ப்ரெஸ்ஸுன்னு எழுதினாலும், மீடியான்னு எழுதினாலும் எல்லாருமே இப்படி தான் பண்ணுறது. இதனால் பொதுமக்களுக்கு தான் அவதி. இது ஒரு பக்கம் இருந்தால் இந்த நைட் டைமில் டிரைவிங்கு, சிங்கிள் லேன் ரோடாக இருக்கட்டும், ஹைவேவாக இருக்கட்டும், எந்த பர்பஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வண்டியில் இருக்கிற எல்லா ஹைபீம் போட்டு வர்றது. என்ன ரீசனுக்கு ஹைபீம் போடுறீங்க? என்ன ரீசன் இருக்குது ஹைபீம் போட? அங்கே ஹைபீம் நீ போடணும்னு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் நானும் நைட் டைமில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டேஷ்கேம் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு இருந்தேன், ஒரு BMW காரர் பார்த்தீங்கன்னா ஹைபீம் போட்டார் சம்மந்தமே இல்லாமல். நான் ஒரு 2 வாட்டி வார்னிங் கொடுத்தேன், அவர் கேட்கல. நம்ம வண்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்ஸ் நான் ஆன் பண்ணி விட்டேன், இமீடியட்டாக அவரும் ஆஃப் பண்ணிட்டார். இது தேவையா? ஸோ நம்ம வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்ஸ் நான் ஏன் போட்டேன்னா, இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, எஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஃபாக் லைட் போடக்கூடாது. ஆனால் நான் சிம்பிள் கொஷின் கேட்குறேன். தமிழ்நாடு அரசு பேருந்து எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பஸ்ஸுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஸ்டாக் லைட் தவிர அடிஷ்னலாக 3-4 லைட் போட்டு தான் ஓட்டுறாங்க, LED லைட்ஸை. அப்போ அவங்களுக்கு ஒரு ரூல்னா கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கு என்ன ரூல்? அதுக்கு என்ன பண்ணால் ரோட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்டர்ஸ் அதிகமாக வைக்கணும், ரோட்டில் லைட்ஸ் அதிகமாக போடணும். இப்போ அந்த BMW காரில் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் ஆன் ஆகிடுச்சா என்ன கதைன்னு தெரியல. நான் என்னோட ஃபாக் லைட் யூஸ் பண்ணேன், இமீடியட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டார். அதே மாதிரி நேற்று காஞ்சிபுரம் சைடு வரும்போது ஒருத்தருக்கு ரொம்ப நேரம் வார்னிங் கொடுத்துட்டே இருந்தேன், லைட் ஆஃப் பண்ணியா, ஹெட்லைட் ஆஃப் பண்ணியா, ஹை பீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இமீடியட்டாக நம்ம வண்டியில் இருக்கிற ஃபாக் லைட் போட்டு விட்டேன், இமீடியட்டாக ஆஃப் பண்ணிட்டார். தேவையா? லோ பீம் போகிற இடத்துல லோ பீமில் வாங்க, வண்டிங்க எல்லா இடத்துல ஹை பீம் யூஸ் பண்ணுங்கள், டேர்னிங்ஸில் ஹை பீம் யூஸ் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக நார்ம்ஸாக கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் ரோட்ஸ் நல்லாவா இருக்குது, ஸ்பேஸ் டெக்னாலஜி. மேடு இப்படி ஏறும்போது லோ பீமே ஹை பீமே தான் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தெரியுது. ஸோ இது ஒரு அவேர்னஸாக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த என்டையர் சினாரியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அ லாட். அண்டு ஜென்ரலாக பேசணுன்னா இப்போ டிவிகே பற்றி கோயம்புத்தூரில் ஒரு ரொம்ப சோகமான இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதுக்கு ப்ரொட்டஸ்ட் டிவிகே சைட்லேருந்து கோயம்புத்தூரில் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பெண்களுக்கான சேஃப்டி சுத்தமாக இல்லை. அதில் அந்த பச்சோந்தி மேடம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுனாங்க. இப்போ அந்த கட்சிக்கு தான் வந்தால வாய் அமைதியாக மூடி வச்சுருக்காங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. எல்லாமே அரசியல் தாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது சொல்கிறது இந்த வீடியோ பண்ணேன். அண்டு எங்களோட ஃபர்ஸ்ட் லாங் ட்ரைவ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், திருப்பங்கள், அட்வென்ச்சர்ஸ், இது எல்லாமே எப்போவுமே நமக்கு இருக்கும். அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம சேனலில் வந்துடும். ஸ்டே டியூன் ஃபார் இட். அண்ட் இந்த டேஷ்கேம் ஃபுட்டேஜஸ் நிறைய இந்த மாதிரி எனக்கு டெய்லி சில சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். இது எல்லாமே ஒரு கம்ப்ளீஷனை வச்சு இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பண்ணணும்னா 4 பேருக்கு இது அவேர்னஸாக இருக்கும். அண்ட் தயவுசெய்து 2 வீலர் ஓட்டுறீங்களோ, 4 வீலர் ஓட்டுறீங்களோ, இல்லை லாரி ஓட்டுறீங்களோ, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். ரோட்டில் நீங்கள் மட்டும் ஓட்டல, மற்றவங்களும் வராங்க. காருனா கூட ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். பைக்கில் வரவங்களுக்கு இந்த ஹை பீம்ஸ்ன்றது ரொம்ப 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 தலைவலி பிடிச்ச ஒரு விஷயம். நானும் பைக் ஓட்டியிருக்கேன், பைக் ஓட்டின்னு இருக்கேன், அதனால் எனக்கும் தெரியும். அண்ட் காரில் அன்வான்டாக இந்த சிங்கிள் லேன் ரோட்ஸில் வரும்போது இருக்கிற 10 லைட்டு போட்டு வராதிங்க. அது மேபி உங்களுக்கு கெத்துன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க, அது கெத்து கிடையாதுங்க. ஆப்போசிட்டில் வரவங்களோட டெத்து. அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் பொறுப்பாக ஓட்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ நான் பண்ணுறதால ஒரு 100% பர்ஃபெக்ட் டிரைவர்லாம் கிடையாது. ஒரு லேன் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள். எந்த இடத்துல லேனை கட் பண்ணணும், எந்த இடத்துல லேன் கட் பண்ணக்கூடாது, ஓவர்டேக் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேல்குலேஷனில் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து கிடையாது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் ஆபத்து கிடையாது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த விஷுவல்ஸ், இந்த வீடியோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.